107 தொகுதிகளில் ஜெயிச்சு தாவேகா பெரும்பான்மையை நிரூபிச்சாலும் ஆட்சி அமைக்கவும் விஜய் முதல்வராகவும் 11 சீட்டு தேவைப்பட்டுட்டு இருந்துச்சு. அந்த நிலையில முதல் ஆதரவா காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணியிலேருந்து விலகி அவங்களுடைய 5 சீட்டோட அவங்களுடைய முதல் ஆதரவை கொடுத்தாங்க. காங்கிரஸை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் இப்ப அவங்களுடைய 4 சீட்டையும் கொடுத்து அவங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து விசிக ஆதரவு கொடுப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் களமே விசிகாவை நோக்கி தான் இருக்குன்னு கட்டாயமா சொல்லலாம். ஆக இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு, விசிகா வருவாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் விரிவா பேச நம்மளுடைய செய்தியாளர் வினோத் ராஜா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இன்னும் விரிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வினோத் ராஜா வணக்கம். ஒரு நீண்ட நெடிய போராட்டமாக இருந்தது. இந்த ஒரு தேர்தலினுடைய முடிவுகள் வெளிவந்ததுலேருந்து 4ஆம் தேதி மாலையே ஏறத்தாழ விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையோடு இருக்கிறார். அவர் தனியான ஒரு மெஜாரிட்டியோடு இருக்கிறார். ஆனால் ஆட்சிக்கு தேவையான மெஜாரிட்டியோடு இருக்கிறார். ஆனால் அங்கே ஒரு 10 சீட்டு வரைக்கும் அவருக்கு அங்கே இல்லை. 108ங்கிற ஒரு அடிப்படையில் தான் இருந்தது அந்த இடத்துல. அந்த 108 அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதில் திருச்சி கிழக்கோ இல்லை பெரம்பூர் 2ல் ஒரு தொகுதியை விஜய் அவர்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவர் 2 இடங்களை போட்டிட்டு வெற்றி பெற்றுக்காருங்கிறப்ப ஒரு தொகுதி போனால் 107 அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய பெரும்பான்மைக்கு தேவை என்னன்னு சொல்லி பார்த்தா 11 சீட் அப்படிங்கிறது தான். அந்த 11 சீட் யாரிடம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலையில தான் விஜய் அவர்களுக்கு இருந்தது. இந்த அடிப்படையில் போய் அவர் கவர்னருக்கு ஆட்சி அமைக்க எங்களுக்கு அழைப்பு விடுங்கன்னு சொல்லி அவர் ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அதுக்கு உடனடியாக கவர்னர் ரிப்ளை பண்ணிவிட்டு விஜய் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நான் அவரை சந்திக்கிறேன்னு சொல்லியாச்சு. சந்திக்கிறேன்னு மறுநாள் காலையில் அவர் சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி நாள் இரவே காங்கிரஸுடன் விஜய் கூட்டணி அமைத்து 5 சீட்டை பெற்றாச்சு. அப்போ கூட்டணி ஆட்சியை அமைக்க போகிறோம் அப்படிங்கிற ரீதியில் அவர் கவர்னரை அணுகிறார். போய் டேரெக்டாக ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்போ சொல்லும் பொழுது, அப்போது உங்களுக்கு ஒரு கூட்டணியாக இப்போ 112 இருக்குது அப்படின்னா பெரும்பான்மைக்கு தேவை 118 தானே, அந்த 6ஐயும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க, 118ஓட நீங்கள் வாங்க, ஒரு தனி பெரும்பான்மையாக அந்த கட்சி இருந்துடும், அதன் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்னர் அந்த இடத்துல சொல்லும் பொழுது திரும்ப விஜய் அவர்கள் ஈவினிங் போய் சந்திக்கிறாங்க. சட்டக்குழு போய் சந்திக்குது. அடுத்து விஜய் அவர்கள் சந்திப்பு தொடர்ந்து சந்திப்புகளாக இருந்துகிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப கிளியர் கட்டாக 118 இருந்தால் மட்டும்தான் நான் உங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பேன்னு சொல்லி கவர்னர் சொல்லிடுறாரு. கவர்னர் சொன்னதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அந்த மிச்ச 6 சீட் யார்கிட்ட எடுக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது இடதுசாரிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட விஜய் நேரடியாக தொலைபேசியில் பேசியதாகவும் அதற்கப்புறம் கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் அது முழுமையாக நம்ம நிர்மல்குமார் மூலிமா கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸுக்கு அது போய் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. சரி, ஐயுஎம்எலுக்கும் போய் அருண்ராஜ் போய் டேரெக்டாக தாவேகா சார்பாக பேசுகிறாரு. ஐயுஎம்எல் நாங்கள் திமுகவுடைய கூட்டணி தொடர்கிறோம், எங்களுடைய உறவுங்கிறது நீண்டகால உறவு, அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியில் வரமாட்டோம், ஆதரவும் தர முடியாதுன்னு சொல்லி அவரும் ரிப்ளை பண்ணி அனுப்பிடுறாரு. இப்போ இடதுசாரிகளும் விசிகா மட்டும்தான் அவங்களுடைய சாய்ஸாக இருக்காங்க. ஏன்னா விஜய் சொல்லிட்டாரு, என்டிஏ அலையன்ஸில் ஒரு கட்சியை கூட நாங்கள் கூப்பிட போகிறதில்ல, எங்களுக்கு ஆதரவு நாங்கள் கேட்க போகிறது இல்லைங்கிறதுல விஜய் ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாகவே விஜய் சொல்லிட்டாரு. அப்போ இந்த அடிப்படையில் அப்போ யாருங்க டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா விசிகாவும் 2 இடதுசாரி கட்சிகளும் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. அவர்கள் 6 கொடுத்தால் 118ங்கிறது கன்ஃபார்ம். திரும்ப அவர்கள் தொடர் ஆலோசனை நடத்தினார். கம்யூனிஸ்டுகளோடு இணைந்து தான் நான் பத்திரிகையாளரை சந்தித்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை நான் என்னுடைய முடிவாக நான் அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தார். அது அப்படியே ட்ராக் மாதிரி இன்று அது கொஞ்சம் பரபரப்பானது, இன்று வரை நீடித்தது. திருமாவளவர்கள் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் ஃபோன் பண்ணி விஜய் கேட்டார், சரியான நடைமுறையா, நாங்கள் திமுகவோடு இணைந்து போட்டியிட்ட கட்சிகள்கிட்ட அவர் ஆதரவு கேட்குறாரு அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, ஏற்கனவே காங்கிரஸ் அங்கே போய் சேர்ந்தோடனே முதுகில் குத்தி விட்டது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி திமுக எல்லா இடங்களையும் பேச ஆரம்பித்தாங்க. திமுக சொன்ன ஒரு விஷயத்தை டேரெக்டாக இன்றைக்கி அகிலேஷ் யாதவ் யூபியிலேருந்து சொல்லியிருக்காரு, திமுகவோட நாங்கள் நிற்கிறோம், மம்தாவோடையும் நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணி அப்படின்னாலே பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணியில் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு வலு சேர்த்தது இந்த கட்சிகள் எல்லாமே தான். இப்போ தேசிய அளவில் பார்த்தா திமுகவிற்கும் காங்கிரஸுக்குன்னு சொல்லி நம்ம இந்த அரசியலை நம்ம பார்த்தோம்னா, திமுகவிற்கு காங்கிரஸ் செய்தது துரோகம் அப்படிங்கிற அடிப்படையில் தேசிய அளவில் காங்கிரஸ் தனித்து விடப்படுகிறது. இப்போது அந்த ஒரு சூழ்நிலைக்கு காங்கிரஸ் போயிடுச்சு. தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுகவினுடைய நம்ப தகுந்த கூட்டணியாக இருந்த கட்சிகளில் 3 பெரிய கட்சிகள் தற்போது வெளியேறியாச்சு. அதாவது நான் ஏற்கனவே காங்கிரஸ் சொல்லியிருந்தேன், காங்கிரஸோடு இணைந்து இப்போ இந்திய கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் நாங்கள் நேரடியாக ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசை அமைக்கணும் அப்படின்னா அமித்ஷா கொள்ளைப்புறம் மொழியாக கூட உள்ளே வந்துடக்கூடாது, பாஜக வந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் விஜய்க்கு ஆதரவை எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுத்துருக்கோம், ஆனால் திமுகவுடன் நாங்கள் உறவில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு.
விஜய்க்கு ஆதரவு, திமுகவுடன் உறவு. தாவேக்காவோட கூட்டணி இல்லை, ஆனால் திமுகவோட உறவு. அதாவது திமுக வந்து எங்களை வந்து டிசைட் பண்ண வைக்க முடியாது, அழுத்தம் கொடுக்கவும் முடியாது, ஆனால் நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்போம். அமித்ஷா வந்துடக்கூடாது, நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்போம், ஆனால் திமுகவோட நாங்கள் உறவில் இருப்போம். இது போன்ற விஷயங்களை சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு தன்னிச்சையான கட்சி, எங்களை யாரும் வந்து சொல்ல முடியாது, ஆனால் நாங்கள் திமுகவோட உறவில் இருப்போம் இப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டாங்க. ஒரு வித்தியாசமான அரசியலை வந்து தமிழ்நாடும் பார்க்குது, மக்களும் பார்க்குறாங்க, ஊடகங்களும் பார்க்குது, இந்தியா ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறாங்க இந்த ஒரு விஷயத்தை. இப்போ 2 சீட்டு வேணும். 2 சீட் கிடைச்சா மட்டும்தான் 118ங்கிற அந்த நம்பரை வந்து அவங்களால வந்துட்டு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அளவில் இருந்துகிட்ருக்கு. இந்த 2 சீட்டுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இன்னும் கருத்து தெரிவிக்கல. அவர் வந்து ஆன்லைன் மூலிமா தன்னுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் திரும்ப முடிவெடுப்பேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்போது அவர் அதை தான் எடுக்க போகிறாரா, நடக்கும் அப்படின்னு சொல்லி வீரபாண்டியன் இன்றைக்கி சொல்கிறார், இந்திய கம்யூனிஸ்டினுடைய மாநில செயலாளர். இதனுடைய அடிப்படையில் அந்த அரசியல் அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது. சரி, 116 வந்து போய் ஆளுநரை சந்திக்கலாமான்னா 118 போனதை அவர் அலோவ் பண்ணுவேன்ட்டார். அப்போ அந்த 116 அப்படிங்கிறது அங்கே ஒரு இடைஞ்சலான ஒரு இடமாவே வந்துட்டு இப்போ இருந்துகிட்ருக்குது. இந்த 118 அப்படிங்கிற தொடர்னா விசிகாவுடைய ஆதரவு தேவை. விசிகாவால் கொடுக்க முடியவில்லைன்னா கண்டிப்பாக இவங்களால் போய் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். சரி, அங்கே ஒரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர போகிறாங்க. அங்கே ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு 10ஆம் தேதி வரைக்கும் யாரும் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க, ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுக வந்து நான் தான் வந்து அடுத்து அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. தம்பிதுரை டைரெக்டாக சொல்லிட்டாரு, நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர்னு வேறு சொல்லிட்டாரு. அவங்க வேறு ரிசார்ட்லேருந்து எல்லாரையும் வேறு பாதுகாத்து வேறு இங்கே கூப்பிட்டு வைக்க, திமுக வேறு ஒரு பக்கம் வந்துட்டு எல்லாரையும் பாதுகாத்து வைக்க, இப்படி ஒரு அரசியல் அங்கே போய்ட்டுருக்கு. இந்த கூட்டணி சேர்ந்தால் ஒரு எவ்வளோ பெரிய பொருந்தா கூட்டணிங்கிறத வந்து உலகத்துக்கே தெரியும்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியில் வர காலையிலேயே வந்துட்டு பேட்டியில் வந்து சொல்லிக்கிட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, விஜய் ஆட்சி அமைத்தாலும் அமைக்கவில்லை என்றாலும் திமுகவினுடைய நம்பத்தகுந்த அரசியல் கட்சிகளாக நீண்ட நெடிய நாட்கள் பயணம் செய்த கட்சிகளாக இருந்தது வந்து இடதுசாரி கட்சிகளும் விசிகாவும் காங்கிரஸும் தான். அவர்கள் யாரும் இங்கு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் 2029 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருடத்திற்குள்ளே வந்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. அப்போது திமுக அவங்க தாவகவோட தான் அவங்க பயணிப்போன்னு ஏற்கனவே காங்கிரஸ் வேறு சொல்லிட்டாங்க. இந்த அடிப்படையில் திமுக அப்போ யாரோட இருக்கும்? தனித்து விடப்பட்டதா திமுக அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டாப்பிக்காக நீங்கள் மாறி இருக்குது. தேசிய அளவில் இவர்களும் மதச்சார்பற்ற கட்சிகள், இடதுசாரிகளும் மதச்சார்பற்ற கட்சிகள். அப்போது அங்கே யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிஜேபி சைடில் அமித்ஷாவோ மோடியோ வரிசையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க சைடில் ஆள் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை ஒரு லீடராக நம்ம பெருசாக எடுத்துக்கணும்னா ஒரு அரசியல் கட்சி காங்கிரஸ் தான். ராகுலை தான் எல்லாருமே முன்மொழிவாங்க. அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ ராகுலோட அவங்க போகலை, ராகுல் இல்லை அப்படிங்கிறப்ப தேசிய அரசியலில் யாரை வந்து திமுக முன்னிறுத்த போகிறது? இப்போ அகிலே சப்போர்ட் பண்ணுறேன்ட்டார். ஒருவேளை மம்தா வந்தால் ராகுல், அதாவது காங்கிரஸ் இல்லாத ஒரு 3வது அணி இங்கே உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. அதுக்கு யார் தலைமை ஏற்க போகிறார்கள்ங்கிற டவுட் இருக்குது. நேஷ்னல் லெவலில் அவங்க யாரை முன்மொழிய போகிறாங்கன்னு. ஸ்டேட் லெவலில் பார்த்தா திமுக முழுமையாக தனித்து விடப்பட்டது அப்படின்னு தான். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பார்ட்டிஸ்லாம் வந்து டோட்டலாக மம்தா பானர்ஜி அவர்களோ மற்ற தேசியவாத காங்கிரஸோ இல்லை அகிலேஷ் யாதவுடைய கட்சிகளோ அந்தந்த மாநிலங்களில் தான் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸும் இடதுசாரிகள் மட்டும்தான் இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்களையும் இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நேஷனலில் யாரோட கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக தனித்து தான் நிற்க வேண்டியிருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு காங்கிரஸும் வந்துட்டு பிஜேபி எதிர்க்கும், திமுகவும் பிஜேபி எதிர்க்கும். இந்த ஒரு நிலைமையில தான் போயிட்டு இருக்குது இப்போதைய அரசியல். இப்போ வந்து எனக்கு என்னன்னா வந்து காங்கிரஸ் எடுத்த இந்த முடிவும் இடதுசாரிகள் எடுத்த இந்த முடிவும் சரியா? இது சரி அப்படிங்கிறத அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா கவர்னர் வந்து ஆட்சியை அமைக்க வந்துட்டு அழைப்பு விடுக்கிறதுல ஏற்பட்ட ஒரு கால விரயமாக தான் அதை அவங்க பார்க்குறாங்க. இதை வச்சு பிஜேபி ஒரு பெரிய அரசியல் அங்கே பண்ணக்கூடும், ஏதோ ஒரு வழியாக பிஜேபியை வந்துட்டு இங்கே உள்ளே வர முயற்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு ரீதியில் சொல்கிறாங்க. அப்படி பிஜேபி முயற்சி செஞ்சாலும் அதிகபட்சமாக அவர்களால் வந்து ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து பிரசிடென்ட் ரூல் கீழே வந்து கொண்டு வந்து நிப்பாட்ட தான் முடியுமே தவிர்த்து ஒரு கட்சியிலேருந்து ஒரு 50 பேர் 100 பேரை தூக்கக்கூட முடிகிற அளவு கூட சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா பிஜேபி இருக்கிறது ஒரே ஒரு சீட்டு. அப்படி பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 233 பேர் எடுக்க வேண்டியிருக்கு. இது சாத்தியப்படாத ஒரு விஷயம் அரசியல். யாரும் போது நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்னா அதிகபட்சம் வந்து ஆளுநரை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு 6 months to 1 year, அந்த 6 மாதம் டு 1 வருஷத்துக்குள்ளே கூட வந்துட்டு பிஜேபி மக்கள் மனநிலையை மாற்றிருங்கிற ஒரு ரீதியில் தான் இவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின் கேட்கலாம்.
நான் 6 மாதம் டு 1 வருஷத்துக்குள்ளேயே வந்துட்டு விஜயோல திமுகவையோல ஏடிஎம்கேவையோ மீறி என்ன பிஜேபி என்ன ஆட்சியை பிடிச்சிட போதா, இல்லை மக்கள் மனசு மாறிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்வைக்கலாம். ஆனால் எது வேணாலும் சாத்தியப்படுங்கிறதா இவங்களோட கருத்தாக இருக்குது இப்போதைக்கு. எதுனாலும் தமிழ்நாட்டில் நடக்கலாம் அப்படின்னு ஒரு சீட் வச்சுருக்கக்கூடிய பிஜேபி என்னன்னாலும் பண்ணும் மத்திய அரசை வச்சு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ வந்து என்னன்னா, விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. ஆக வந்து இந்த கேம்பெயின் டைம்லலாம் வந்து எல்லாருமே வந்து பெரிய விமர்சனம் வச்சாங்க. வந்த உடனே சிஎம் சீட்டுக்கு வந்து அவரே சிஎம் கேண்டிடேட்டாகவே விஜய் நிற்கிறாரு. சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கிற தாவேக்கால இருக்கிற மற்றவங்கெல்லாமும் வந்துட்டு இன்னும் அவங்களுக்குலாம் பழகவே இல்லை, அரசியலே தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்து இப்போ ஆதரவு கொடுக்குற கட்சிகளே வச்சதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் வந்து இப்போ வந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அரசியல் தெரியாத அவங்க கிட்ட எப்படி இவங்க வந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து செங்கோட்டையன் அப்படின்னு எடுக்கும்போது செங்கோட்டையனுடைய ஒரு முக்கியமான ஒரு கேஸை வந்து வெளியில கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும், அதை மறுக்கவும் முடியாது. ஸோ அதை மீறி இப்போ வந்து செங்கோட்டையனோடையே வந்து இவங்க வந்து சேர்றாங்க அப்படின்னு இருக்கிறப்ப இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் எதுனாலும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இதுவும் ஒரு உதாரணம். அப்படி பார்த்தா இங்கேருந்து டோட்டலாக வந்துட்டு ஓபிஎஸ் அங்கே போயிருக்காரு. மதிமுக ஒரு காலத்தில் வந்து திமுகவுக்குள்ளே தான் வைகோ வந்தார். அதே வெளியில் வந்த வைகோ மீது பல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு மதிமுகவோட அவங்க போனாங்க. இன்றைக்கி காலையில் திமுகவும் அதிமுகவும் சேருன்னு சொன்ன இடத்துலே இருக்குது. இங்கேருந்து போனவங்களாம் அங்கே சேர்ந்துருக்காங்க, அங்கே அமைச்சராக இருக்காங்க. இந்த 2 கட்சியும் சேருமாங்கிற ஒரு வார்த்தைக்கு கூட பெருசாக 2 பேரும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கலைங்கிறதா இன்றைக்கி அரசியல் முக்கியமாக பார்க்கப்படுது. சிஎம் அவர்களும் வந்து சொல்லலை, முன்னாள் சிஎம்மும் சொல்லலை, அதாவது காப்பாற்று சிஎம்மாக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்களும் சொல்லலை, எடப்பாடி அவர்களும் சொல்லலை. இப்போ அந்த இடத்துலே வந்துட்டு ஒரு இடைஞ்சல் இருக்குது. அரசியலில் எதுவும் சாத்தியப்படுங்கிற மாதிரி தான் வந்து காங்கிரஸும் பிஜேபியும் தான் கூட்டணி பற்றி பேசலை இது வரைக்கும். மற்ற எல்லா கட்சிகளும் இந்தியா லெவலில் பேசிட்டாங்கிற அளவில் தான் இன்றைக்கி அரசியல் வந்து போயிட்டுருக்குது. இதே செந்தில் பாலாஜி மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன இயக்கங்கள் தான் மற்ற அரசியல் கட்சிகள். அவர்களோடு சேர்ந்து இவங்க பயணித்தாங்க, அவருக்காக இவங்க வாக்கு கேட்டாங்க. இதெல்லாமே அரசியலில் சாத்தியமாச்சு. இதே திமுகவே கம்யூனிஸ்ட்டுகள் எதிர்க்காத எதிர்ப்பு கிடையாது. இதே கம்யூனிஸ்ட்டுகள் திமுகவோடு வந்துட்டு கூட்டணியும் வச்சாங்க. அதிமுகவோடு இருந்து இவர்கள் பேசாத பேச்சு கிடையாது, போய் சேர தான் செஞ்சாங்க. அரசியல் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். திமுகவுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்று தற்போது தாவேகா 108 வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த திமுக கூட்டணியும் தாவேகா பக்கம் போயிடுச்சு, சாத்தியப்பட்டுருச்சு. இன்றைக்கி கீவீரமணி அவர்கள் வந்து இதுக்கு தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு, இப்போது டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்துட்டு ஏன் ஆளுநர் வந்து காலம் தாழ்த்திட்டு இருக்காரு, இமிடியேட்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஆனால் அது கூடயே வந்து அவர் சொன்னார், விஜய் வந்து சிஎம் ஆகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்து ஒரு நல்ல எதிர்கட்சியாக இருக்க வந்து நாங்கள் தயார் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார். அதுலேயும் 6 மாதம் நாங்கள் வந்து நல்லா கவனிப்போம், விஜய் எப்படி ஆட்சி அமைச்சு என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நல்லா கவனிப்போம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு நம்ம ஸ்டாலின். அண்ணன் சொல்லியிருந்தாரு. இபிஎஸ் அவர்கள் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட வெற்றி பெற்ற கட்சியை பற்றி பேசவும் இல்லை, கட்சியோட தலைவரை பற்றி சொல்லவும் இல்லை. நாங்கள் ஆட்சி அமைப்போங்கிறத மட்டும் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து அவர்கள் வேறு எதுவுமே இது வரைக்கும் அவங்க பேசவே இல்லைங்கிறது தான் உண்மையான கல்யாண நிலவரம். விசிகா என்ன முடிவு எடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஒருவேளை விசிகா ஆதரவு கொடுத்தால் 118 அப்படிங்கிற அந்த நம்பரை தொட்டால் விஜய்க்கு எல்லாமே ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நிலைமை மாறலாம். ஒருவேளை ஃப்ளோட்டஸ் போயிருந்தால் ஆளுநர் வந்து பெரும்பான்மை இங்கே நிரூபிக்காமையே நீங்கள் அசம்பிளியில் போய் நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அப்படி போயிருந்தால் கூட யாராவது ஒருவர் மாற்றி வாக்களித்தால் கூட அந்த இடத்துல ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகிடும். முதலமைச்சர் பதவியில் வந்து உடனடியாக இறங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்கங்கிறது தான். இன்னொன்று, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய படி வந்து விதிப்படி மே 10ஆம் தேதியுடன் இந்த அரசு வந்து முழுமையாக முடிவடைகிறது. ஏற்கனவே ஆட்சி முழுமையாக 5ஆம் தேதியே கிளைக்கப்பட்டு தற்போது தமிழ்நாடு வந்து கவர்னர் ஆட்சியின் கீழ் தான் இருந்துகிட்டு இருக்குது. 10ஆம் தேதிக்கு மேலே அது தொடரும் பட்சத்தில் கவர்னருடைய ரூல் ஆட்டோமேட்டிக்காக பிரசிடென்ட் ரூல் வந்துடும். ஏன்னா குடியரசுத் தலைவனுடைய பிரதிநிதியாக தான் கவர்னர் இருக்கிறாரு. இப்போ பிரசிடென்ட் ரூல் வந்துச்சுன்னா கவர்னருடைய கண்ட்ரோல் கீழே தான் வந்துட்டு வரும். அதனால் வந்து காலம் தாழ்த்தாமல் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இவர்கள் அனைவரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். திருமாவளவன் கூட இன்றைக்கி பேட்டியில் தெளிவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லியிருந்தார். டைம் இருக்குங்க, 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வந்திருக்கு, 3 நாள் தான் ஆகிருக்கு, இத்தனை நாளாக நான் ஒரு கூட்டணியில் இருந்திருக்கேன், திடீர்னு வந்து ஆதரவு கேட்குறாங்க, இது உடனே எடுத்து வந்து நான் மட்டும் சொல்லக்கூடிய முடிவில் முழுமையாக ஆலோசனை செய்து அனைவருடைய ஒப்புதலோடு நான் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்துட்டு திருமாவளவன் சொல்லியிருந்தார். விஜய் உடனடியாக போய் இப்போது
கவர்னரை சந்திப்பார் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கிறது. திருமாவளவனுடைய முடிவு இல்லை என்றாலுமே வந்துட்டு ஆப்ஷனில் பாமக இருக்கலாம், தேமுதிக இருக்கலாம். ஒருவேளை பாமக இந்தியா அலைன்ஸ் அப்படிங்கிற அடிப்படை பட்சத்தில் அவர்களை வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் தேமுதிக ஒரு ஆதரவை எடுத்தால் கூட 117 சொல்லி வரும். கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க ரிலாக்ஸாக நிற்க முடியும் அப்படிங்கிறது தான். இதுதான் இப்போ அரசு சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து விஜய்க்கு 108 வந்த டைமில் எல்லாருமே டிசைட் பண்ணது ஒன்று பாமக வந்துடும், இல்லைனா வந்து தேமுதிக வந்துடும். ஏன்னா வந்து அவங்க எப்பயுமே விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை, விஜய் வந்து எங்கள் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியே தான் அவங்க எதுவுமே பெருசாக விமர்சனமும் வைக்கலை. அதனாலே வந்து தேமுதிக வந்துருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தப்ப, ஆனால் பிரேமலதா தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் வந்து இப்போ ஜெயிச்சதுக்கு மதசார்பற்ற திமுக தான் காரணம், அதனால கூட்டணியிலேருந்து நான் போக மாட்டேன் அப்படிங்கிறத வந்து பிரேமலதா வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. பாமகவும் அவங்க சைட்ல இருந்து எதுவுமே சொல்ல, ஏன்னா அவங்களுக்கு வந்த சீட்டுக்கும் அதிமுகவே ஒரு முக்கியமான காரணம்ங்கிறதுனால அவங்க வந்து வெளியில வரபடியோ இல்லைன்னா அழைப்பு வந்ததுன்னோ அவங்களுமே சொல்லலை. இப்போ வந்து என்னன்னா, இப்போ விஜய்க்கு வந்து 118 கிடைச்சு ஃப்ளோர் டெஸ்ட்லயும் ஜெயிச்சு அவர் சிஎம்மும் ஆயிட்டார்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? விஜய் ஃப்ளோர் டெஸ்ட்லையும் வந்து ஜெயிச்சு அடுத்த கட்டமாக போயிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த அமைச்சரவை பட்டியல் தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. திருமாவர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லி தாவேக்கா தரப்பில் அவருக்கும் ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இடதுசாரிகள் வந்து ஆட்சியில் பங்கெடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் பங்கெடுக்கிறக்காக தான் போயிருக்காங்க. அதனால் வந்து அவங்க எப்படி வாங்கிடுவாங்க அமைச்சர் பதவி அப்படிங்கிற அடிப்படையில் வாங்கிடுவாங்க. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுங்கிறது ஏதாவது ஒன்று மாற்றுமா அப்படின்னா, இந்த பெரும்பான்மை இல்லாமல் இவர்கள் போனால் மட்டும்தான் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போக வேண்டிய தேவையே வரும். பெரும்பான்மையோடு போயிட்டாங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட் தேவையே இல்லை. பதவியேற்புலாவை முடிச்சுட்டு அமைச்சர்கள் பதவி ஏற்றுட்டு அசம்பிளிலையும் போய் பதவி ஏற்றுக்கலாம் எம்எல்ஏஸ், அவ்வளோதான். அதோட முடிஞ்சிடும் இந்த அரசியல். ஆக வந்து என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து என்னென்னா எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவில் வந்து உதயநிதி தான் வந்துருவாருன்னு வந்து ஆப்வியஸாக அவர் தான், ஸ்டாலின் இல்லை, உதயநிதி தான் அப்படிங்கிறதுனால. ஸோ உதயநிதி கீழே நம்மலாம் இருக்கணுமான்னு நினச்சி இந்த 3 கட்சிகளும் திமுக விட்டு வந்துட்டாங்களா? இல்லை, அப்படி அதற்கான வாய்ப்புகள்லாம் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் தேவை ஒரு பதவி. ஆமாம், ஓகே. பதவிங்கிறது இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா திமுகவிற்கும் இவர்களுக்குமான உறவுங்கிறது சுமூகமாக இல்லை. தேர்தல் டைமில் பிரச்சனை அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை அன்னைக்கே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து விஜய் மீது இவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அன்றைக்கே இவங்க எல்லாருமே வந்து விஜயோட போய் சேர்ந்துருப்பாங்க. அன்றைக்கி சேரலை. ஒரு மன வருத்தத்தோட தான் முதல் முறையாக வெளியில் வந்து பேட்டி கொடுத்துட்டு ஒரு அழுத்தத்தோட தான் அந்த கூட்டணியில் இருக்கணும். அது வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சது அவங்களுக்கு. கம்யூனிஸ்டும் பேசினாங்க வெளியில வந்து திமுக. திருமாவளவன் வந்து எப்பயுமே அவர் வந்து விட்டே கொடுக்கல. இந்த தேர்தல் முடிஞ்சப்புறமும் கூட திருமாவளவன் என்ன சொன்னாருன்னா, திமுகவுக்கு நாங்க எலெக்ஷன்ல நிக்கல, எங்களுக்கு அந்த தொகுதி கொடுக்கலனாலும் திமுக நின்னாங்க, ஆனா அவங்களுக்கு எங்க கட்சியினர் வந்து ஒழுங்கா வந்து கோஆபரேட் பண்ணல, அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து வீடியோவும் போட்டாரு. அதில் தான் வந்துட்டு முக்கியமான விஷயமே இருக்குது. எங்கள் ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு தோல்வி அடைவீங்கிறத ஏறத்தாழ மறைமுகமாகவும் சொல்லிட்டாரு. ப்ளஸ் வந்து எங்கள் கட்சி வேலையும் செய்யலை, இது நம்ம வந்து ஒரு நெருடலோட தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோங்கிறத இன்னொரு வகையில் திரும்ப வெளிப்படுத்தியிருக்காரு. நெருடலோட தான் இருந்திருக்கோம், வேலையும் செய்யலை அப்படின்னா ஃப்யூச்சரில் இது தொடர்ந்தாலும் அவங்க இதே மாதிரி தான் இருப்பாங்க, இதை மாற்ற முடியாதோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கூட திரும்ப அவர்கள் பேசியிருக்கலாங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பார்த்தால் இடதுசாரிகள் பேசியதும் காங்கிரஸ் பேசியதும் திருமாவர்கள் பேசியதும் என்னங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போது இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே வராத ஒரே ஒரு பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி மட்டும்தான். எங்கிட்ட இருக்க ஒரு சீட்டை நாங்கள் அங்கேயும் கொடுக்க போகிறல, இங்கேயும் கொடுக்க போகிறதில்ல, மக்களே எங்களுக்கு வாய்ப்பை வழங்கலைங்கிறத என்ன நாங்கள் இன்றைக்கி வெளிப்படையாக பேசிட்டார். கி.வீரமணி அவர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு கட்சியோட கூட்டணியில் இருந்துட்டு இன்றைக்கி நீங்கள் இப்போ வெளியில் போகிறதுங்கிறது இதை விட பெரிய துரோகம் வேறு எதுவும் இல்லை அரசியலில் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி வீரமணி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படிங்கிறது தான் திராவிடத்துக்குள்ளேயே இருந்த தமிழ்நாடு வந்து இப்போ வந்து புதுசா வந்து ஒரு தாவேகா அப்படிங்கிற ஒரு திராவிடத்தை மீறிய தாண்டிய ஒரு கட்சி கிட்ட வந்து போக போகுது. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை வந்து கிரியேட் பண்ணுமா? 58லேருந்து 59 ஆண்டு காலம் அப்படின்னே சொல்லலாம். 67 அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்ததில் இருந்து இன்று வரை 59 ஆண்டு காலம் வந்துட்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த ஒரு மாநிலம். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பெடுக்கிறார் என்றால் திராவிட அரசியலில் ஒரு பெரிய பிரேக் வந்து 59 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ விழ போகுது அப்படிங்கிறது தான். ஒரு நாள் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் திராவிடத்தினுடைய வரலாறு திரும்ப கவுண்ட் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த 59 வருடம் அப்படிங்கிறது இத்தனை நாட்கள்ங்கிறது ஒரு முடிவு அடைகிறது அப்படிங்கிறது தான். இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட இவர்கள் இருவர் சைடில் இருந்துட்டு கூட ஒரு சிறிய பேச்சுவார்த்தை கூட நடந்திருக்க வாய்ப்பும் இருக்குது. இது முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூட நம்மளுடைய பிரச்சனைகளையும் நீண்ட வரலாறுகளையும் மறந்து கூட
திமுக அதிமுக சேரலாம்ங்கிறத கூட வந்து ஒரு சிலர் இதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வந்து ரொம்ப தெளிவாகவே தெரிகிறது அப்படிங்கிறதான் உண்மையான நிலவரம். இதுக்கப்புறம் திமுக மற்றும் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன தமிழகத்துல? திமுக தனித்து விடப்பட்டதுங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சாச்சு. உறவுகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி இருப்போமாங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. அதிமுகவினுடைய நேரத்தை ஏற்கனவே பாமக, டிடிவி தினகரன் எல்லாரும் அவங்க சைடில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக சைடில் இருக்க ஒரே கட்சி வந்து ஸ்ட்ராங்காக வந்து தேமுதிக இருக்குது, ஒரு பெரிய அரசியல் கட்சி. அதே மாதிரி இவிஎம்மும் இருக்கிறாங்க, இவர்கள் இருக்கிறாங்க. மற்றவங்களும் எல்லாம் அதிமுக எல்லாம் அவருடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற கட்சிகள்ங்கிற அடிப்படையில் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இருக்காது. இப்போ வந்து விசிகா கட்டாயமா வந்துருவாங்களா? விசிக கட்டாயமாக வந்துருவாங்களாங்கிறது உறுதியாக நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் போனதுக்கு கூடிய பின்னணியில் வந்து காங்கிரஸ் தான் இருந்திருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமா தமிழ்நாட்டுல வந்து விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையா, தாவேகா வருமா இல்லையா, திராவிடத்துடைய முடிவு வந்து விஜயால் எழுதப்படுமா அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சிரும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 நாளாவே நம்மளை பரபரப்பாக தான் வச்சிருக்காங்க. இப்போ இன்னும் அந்த பரபரப்பு வந்து நீடிச்சு கொண்டே தான் இருக்குன்னு கண்டிப்பா சொல்லலாம். இதே மாதிரியான அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளோட விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறோம்.